வணக்கம். விஜ்ஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி காய வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சா போதும். இந்த பக்குவம் வந்தோடனே எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டுட்டு பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணால் போதும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிடலாம். 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தில் இருக்க டஸ்ட்டு போகிறக்காக நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் 1 கப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிருங்க. நல்லா ஆறட்டும். இட்லி தட்டில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு இப்போ எல்லா கொழுக்கட்டையும் உருட்டிடலாம். எல்லாம் உருட்டியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதும். டேஸ்டியான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.